ஆமா கால் வைக்க கூடாது. அவன் கத்தறான் நாய்க்காரன். நான் கால் வைக்கிற வச்சிருக்கேன். இவங்க மத்தி காட்டுவோம். வெல்கம் டு கோலா கங்ஸா கைஸ். ஆண்டவரே, கண்ணு பளிச்சுன்னு அடிக்கிறனால சன்கிளாஸ் வாங்க வந்துருக்கோம். ஆனால் இங்கே சன்கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. நாங்கள் டிஐஒய் மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா டிஐஒய் வந்துட்டு இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஆமாம், மலேசியாவில் இருக்கிறவங்க டிஐஒய் பார்த்துருப்பீங்க. மலேசியாவில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்க வந்துட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு ஹார்ட்வேர் ஜாமான், சோக்கா சோப்பு துணி தைக்கிற சோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி காடி சென்ட்டு, கேப் இங்கே இருக்குது, கண்ணாடி இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்களா ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். கிடைக்குமா? 3 உள்ளிக்கு 4 உள்ளிக்கெல்லாம் கிடைக்குங்க. சன்கிளாஸ் வாங்கலான்னு வந்தோம். ஆனால் சன்கிளாஸ் எதுவுமே செட் ஆகலை. ஸோ தென் வந்துட்டு என் பையனுக்கு ஒரு கேப் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். டிஐஒய்காரன் பார்த்தானா இதுக்காடா வந்தீங்க? ஓகேடா, ஏதாச்சும் ஒன்று எடு. இதான் என் ஒய்ஃபுக்கு தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு எதை எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அங்கே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பிளான் பண்ணிடுவாங்க இதான் வாங்கணும்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிக்கல என் ஒய்ஃப் மாதிரி வர முடியாது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இஸ்தானாக்கு போகிறோமா இல்லை விக்டோரியா பீச்சுக்கு போகிறோமான்னு தெரியல. வாங்க. இந்த ஒரு கேப்பு 15 வெள்ளி என் ஒய்ஃப் போயிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்த அந்த சன் கிளாஸ் வெறும் 5 வெள்ளி 90 காசு தான். எரியுது, வயிறு எரியுது. ஏன் ராவா குடிச்சியா? ஏன்யா கத்துற? ஆமா, இதான் முத என் மனைவி இருந்த இடம். இப்ப எல்லாமே மாறிடுச்சு, சொல்லிட்டேன். அப்புறம் நாங்க வந்து இங்க வந்தோம். இது வந்து எங்களோட செகண்ட் ஹோம்ல. மீன் இந்த இடத்துல தான் இருந்தோம். வந்துட்ட பிறகுதான் அக்கௌண்ட் ஜிப் வந்திருக்கு. ஆமா, ஆஃப்டர் போகணுமா இல்லை போகலாமா இல்லை எப்படி? எனக்கு இந்த ரோடை பற்றி தெரியல. போகலாமா? ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோலா கங்ஸா ஹாஸ்பிட்டல். எது நல்லதா சிமெண்ட் கட்டு போட்டீங்க? பஸ்ல இருந்து கீழே உண்டு நல்லா. அப்புறம் எவ்வளவு பெரிய வேலை சிமெண்ட் கட்டை போட்டு முடிச்சு. ஆமா, எப்படி சொன்னா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கோலா கங்ஸால இருக்கிற சயம் பாலத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாலம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பாலம். இதோட ஹிஸ்டரியை கேட்டீங்கன்னா நான் இன்னும் படிக்கவே இல்லை இதோட ஹிஸ்டரியை பத்தி. ஜோக் இல்ல இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம சைகோன் பாலம், சயோங் பாலம் அதை தாண்டிட்டு சைகோன் வந்துட்டு எங்க ஊர்ல சைகோன் காஃபின்னு ஒண்ணு இருக்கு. அதை குடிச்சு எங்களுக்கு அப்படியே இந்த சாயில என்னாச்சும் கேட்டா அப்படியே அதே தான் ஞாபகம் வருது. பாத்தீங்களா, ருசியா இருக்கும், நல்லா இருக்கும். அதை நான் ப்ரொமோ பண்ண விரும்பல இப்போ இதுக்கு. ஐயோ, நான் ஏன் இப்படி பேசுறேன் எனக்கே தெரியல. ஓகே, இப்போ நம்ம விக்டோரியா பீச்சுக்கு போகிறோம். அங்கே விக்டோரியா இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிரிட்ஜ் வந்துட்டு பல வருஷம் முன்னுக்கு கட்டின பிரிட்ஜ். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோலா கங்ஸாரை நம்ம ஒரு பார்க்கல. ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஜோக்கே.
எங்க இது எங்கேயோ போகுது. இப்போ நாங்கள் கோலகங்ஸில் இருக்கிற காரை பிரிட்ஜுக்கு போகிறோம். அந்த காரை பிரிட்ஜ்னா விக்டோரியா பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு யாருமே போனதில்லை. கோலகங்ஸில் இருந்தவங்களே போனதில்லைன்னு பார்த்துங்க. நம்ம தான் போகிறோம், போயிட்டு காமிக்கிறோம், அந்த வாலெட்டில் படுக்கிறோம், ட்ரெயின் ஏறி போகிறோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா பாருங்க, ஸ்லம்மா டட்டாங்க்கு கம்புங் பாரு காராயா இன்னொன்று. ஓகே, இங்கே தான் விக்டோரியா பிரிட்ஜ் இருக்குது. கோலகங்ஸாவோட விக்டோரியா பிரிட்ஜ் சொல்லுவாங்களே, அது இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஓகே, நாளைக்கு சரித்திரம் இந்த விக்டோரியா பிரிட்ஜ் மேலே டிவின் வந்துட்டு தண்டவாளத்தில் படுத்தான்னு சொல்லிட்டு எழுதி வைக்கணும். வெல்கம் பேக் டு டிவின் டாக்ஸ். இந்த தியாகியை கொண்டு போங்கடா. விக்டோரியா பிரிட்ஜில் இருக்கோம். இந்த விக்டோரியா பிரிட்ஜோட நம்பர் பார்த்தீங்கன்னா 333. இந்த பிரிட்ஜோட நம்பரே 333 தான் இருக்கு. இந்த ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு கோலகங்ஸாவில் வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த வருஷம் இதை உருவாக்கணும்னு யோசித்து பிளான் பண்ண வருஷம் வந்துட்டு 1897 வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1900 தான் வந்துட்டு கம்ப்ளீட்டே பண்ணாங்க. இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுல்தான் பேரா வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சாரு. எஸ், சுல்தான் பேரா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இதோட இன்ஜினியர் பேர் வந்துட்டு GW ஃப்ரையர் அண்ட் CR ஆன்சன் வந்துட்டு இதை இது பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் என்னன்னா 300,000 USD, அப்படின்னா 3 லட்சம் USD வந்துட்டு இதை உருவாக்கி கட்டியிருக்காங்க. 1000 ஃபீட்டு ப்ளஸ் வந்துட்டு 40 ஹைட்டு வந்துட்டு 40 ஃபீட்டு. ஆனால் இதோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 1000 ஃபீட்டு. இப்போ இங்கே பாருங்களேன், நம்மளாம் நடக்குமா? Are you scared? Okay, you walk here. Walk in the middle. Go. Sungai Perak. அப்படி இப்படின்னு வந்துட்டு விக்டோரியா பிரிட்ஜை நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டோம். செம்மையாக இருக்குது. இந்த வியூக்கு எல்லாரும் வரணும். ஆனால் ஹைட்டுக்கு பயந்தவங்க இன்னும் ரொம்ப வரணும். ஓகே, அம்மா அம்மாவோட எப்படி வந்தாங்க பார்த்தீங்களே. நம்மளாம் நடக்குமா? அப்ப புரியல, இப்ப புரியுது. எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? வாங்க போய் சந்தோஷமா கொண்டாடுவோம். ஸோ கைஸ், விக்டோரியா பிரிட்ஜ் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டோம். இந்த விக்டோரியா பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் என்ன, சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்து கூட்டிகிட்டு போங்க. அண்ட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையும் அழகாக நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் இங்கே இருக்காங்களே என் மனைவி, அவங்க எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ இவங்க தான் எடுத்தாங்க. அவங்க பர்த்டேக்கெல்லாம் நான் எப்படி எடுத்தேன் நீங்கள்லாம் பார்த்தீங்க தானே. இவங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன கோலகங்ஸால என்ன நல்ல ருசியான கடை இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். மலாய் சாப்பாடா இல்லை தமிழ் சாப்பாடா இல்லை அதையும் தாண்டி வெஸ்டர்ன் சாப்பாடா நீ
மனிதன் உணர்ந்துக்குள்ள இது மனித வயிறு அல்ல. சத்தியமா சொல்லு. இங்க நிறைய சாப்பாடு கடை இருக்கும். ஏன்னா நான் வரப்ப எனக்கு தெரியும். நான் இங்க பாப்பேன், ஈவென்ட் எல்லாம் செய்யறப்ப சாப்பாடு கடை இருக்கும். என்ன கடையா இருந்தாலும் மட்டும் சாப்பிடுங்க, பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டுக்கு இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட் சுஞ்சிக்கு தான் போறோம். எது